ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சீரக சிக்கன் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்கிற சிக்கன். இது ஆக்சுவலாக காஞ்ச மிளகா போட்டு செய்வாங்க. அங்கே காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் கம்மியாக செய்கிறோம். உங்களுக்கு ரொம்ப அந்த டேஸ்ட்டில் வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகா வெறும் மிளகாத்தூள் பதிலாக காஞ்ச மிளகா போட்டு செய்யலாம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அலசிக்கலாம். நல்லா கழுவிடுங்க. கழுவி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சட்டியை வச்சுட்டு சட்டி காஞ்சதும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், 2லேருந்து 3 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 6-7 பூண்டு, முழு பூண்டு 6-7 பூண்டு நல்லா தட்டி போடணும். நல்லா அதை ஒரு வதக்குங்க. இது மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் இதுக்கு நிறையா தான் தேவைப்படும். ஏன்னா இது நம்ம கொஞ்சம் ட்ரை கிரேவி மாதிரி தான் செய்வோம். அதனால் அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு, இல்லை நீங்கள் கறிக்கு மொத்தமாகவே தேவையான உப்பையும் சேர்த்துக்கரலாம். இப்பயே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நான் சொன்ன மாதிரி வெறும் மிளகாத்தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் காஞ்ச மிளகா போட்டாலும் ரைட்டு. அந்த மசாலா கருகக்கூடாதுன்னு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து தக்காளி, 2 பெரிய சைஸ் தக்காளி. நல்லா எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு மூடியே போடக்கூடாது. இதுக்கு மூடி போடாமல் அப்படியே தான் வேகணும். நல்லா கிளறிட்டு கொஞ்சம் அந்த தக்காளி வெங்காயம் இதானோடனே கறியை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம 1/2 கிலோ கறி கழுவி எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த கறியை இதோட சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா ஒரு கிளறி அப்படியே அடுப்பில் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த கறியில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியே வரும். அதிலே தெரியும் உங்களுக்கு அந்த தண்ணி ட்ரை ஆகணும். அண்ட் இப்போ நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். இது அந்த ஃப்ளேவருக்காக தான். ரொம்ப இல்லை, சும்மா ஒரு கொஞ்சமாக மிளகுத்தூள் தூணும் இல்லையா, அது நல்லா கிளறிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் அமுத்திட வேண்டியதான். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அவ்வளோதான், இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான சிக்கன் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.